உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொன்னா கோச்சு கூடாது. சரி சொல்லு. இல்ல, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த கல்யாணம் தேவையா? இதெல்லாம் எதுவும் வேணாம் மாயா. நம்ம கண் காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாமே. எனக்கு இந்த சொத்தும் வேணாம், எனக்கு இந்த ரேவதியும் வேணாம். எனக்கு நீ மட்டும் போதுமே. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். டேய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஜாலியா இருக்கிறதுக்கு காசு வேணும்டா. இத்தனை நாள் ரேவதி படி அளந்தா ஜாலியா இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டா நீயும் நானும் பிச்சை தான் எடுக்கணும். எதுக்கு நம்ம பிச்சை எடுக்கணும்? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாமே. இங்க பாரு, நீயும் நானும் ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பழகிட்டோம். நோகாம நொங்கு சாப்பிடுற வேலை, அதை விட்டுட்டு போய் வேலை செஞ்சு கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம ரெண்டு பேருமே ஒத்து வராது. உண்மைதான். ஆனா இப்படி டென்ஷனா வாழ வேண்டி இருக்கு. இத பாரு மகேஷ், இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இன்னும் 2 நாள் எப்படியும் சமாளிச்சுட்டா போதும். நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டிடலாம். அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மருமகன் ஆயிடலாம். அப்புறம் உனக்கு கிடைக்க போறது பேரு, புகழ், சொத்து எல்லாமே கிடைக்கும். அப்ப நம்ம ஜாலியா இருக்கலாம். இங்க பாரு, காசு மட்டும் இருந்துட்டா நீயும் நானும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம்டா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குதே. அதை தாண்டினா தானே எல்லாம் கிடைக்கும். டேய், நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க அந்த வீட்ல இருக்க சந்திராவே உனக்கு உதவ ரெடியா இருக்கான். பத்தாததுக்கு அந்த சிவனாண்டியும் துணைக்கு இருக்கான். அவங்க நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தங்களுக்கு வந்த பிரச்சனைய நினைச்சு எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லடா. இத பாரு, ரேவதி உனக்குதான். அத நினைச்சு சந்தோஷமா இரு. ஓகே, இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது அதான் கரெக்டா இருக்கும். நான் உன் பேச்ச மீறவே மாட்டேன். ஓகேவா? சிலம்பம், இன்னும் கூட என் கண்ணை நம்ப முடியலப்பா. ஏன் நம்ப முடியல? ஏப்பா, கல்யாணமே வேணாம் வேணான்னு ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? என்ன உளறீங்க? ஏப்பா, நான் உளரலப்பா. உள்ள நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உன் தவத்தை கழிச்சிட்டியோன்னு ஒரு டவுட் வந்துருச்சுப்பா. உள்ள என்ன நடந்துச்சு? அட போப்பா, அது எப்படிப்பா என் வாயில சொல்லுவேன்? எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஏங்க, நீங்க வெக்கப்படுற அளவுக்குலாம் அங்க உள்ள எதுவும் நடக்கல. என்னது, வெக்கப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையா? அட பாப்பா, நீ ரேவதி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து என்கிட்ட டபாய்க்கிறியா? இங்க பாரு, என்னால ஏமாத்த முடியாது. நான் பாக்குறதுக்கு வேணா ஏமாளியா இருப்பேன், ஆனா புத்திசாலி. நீங்களும் உங்க புத்திசாலித்தனமா எதையாவது அறகுறையா பார்த்துட்டு உளறிட்டு இருக்காதீங்க. என்ன 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 நான் நான் அறகுறையா பார்த்தனா? இங்க பாரு, நான் உன்னை விட அனுபவசாலி. ஐ நோ எவ்ரிதிங். உங்க அனுபவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கலங்க. ஏப்பா, அப்ப என்னதாப்பா நடந்துச்சு சொல்லு. ஏங்க, ரேவதி கையில மருதாணி வச்சிருந்தா. அப்போ அவளுக்கு போன் வந்துச்சு. அப்போ போன் எப்படி அட்டன் பண்ண முடியும்? அதனால போன் அட்டன் பண்ணி காதுல வைக்க சொன்னா. நானும் அட்டன் பண்ணி காதுல வச்சேன். அவ பாட்டு பேசிட்டு இருந்தா. அவ்வளவுதான் அங்க நடந்துச்சு. அடச்ச போப்பா, இதைத்தான் நீ அங்க பண்ணிட்டு இருந்தியா? இதையா நான் வெளில இருந்து பாத்துட்டு இருந்தேன்? இதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு நான் காவல்ல வேற இருந்தேன். பத்திரிக்கை ஒண்ணு எடுத்துட்டு வாங்க, விருந்தாளிக்கு கொடுத்துடலாம். சரிங்க தே. இந்தா. என்னங்கம்மா? இந்த பத்திரிக்கை கல்யாணத்துக்கு வந்துரு. பெரிய இடத்து கல்யாணத்துக்கு எல்லாம் இன்விடேஷன் இல்லாம போறது சிங்கம். பந்தியில உட்கார்ந்து இருக்கேல, யார நீனு எவனாவது ஒருத்தன் கேட்டு எழுப்பி விட்டுருவான். அப்படி ஏதாவது நடந்தா கேவலமா இருக்கும்ல. அதான் பத்திரிக்கையை கொடுத்து வான்னு சொல்றேன். நாலு ஸ்வீட், 17 வகை காய்கறி, ஸ்டார்டர் ஐட்டம் ஒரு 10, மெயின் கோர்ஸ் ஐட்டம் 10. இந்த அளவுக்கு வெரைட்டியா நம்ம ஏரியாவுல எங்கேயுமே சாப்பாடு போட்டதே இல்ல. அதனால வயத்தை எம்டியா வச்சுக்கிட்டு உக்காந்து நல்லா வழிச்சு சாப்பிட்டுட்டு போ. அப்புறம் பீடா போட்டுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் கிஃப்டையும் வாங்கிட்டு போயிடு.
அடடே அடடே, அப்படிங்களா மேடம்? அப்படியே எவ்வளவு மொய் செய்யணும்னு சொல்லுங்க. 5 லட்சமா 10 லட்சமா சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். சாரி சிவனாண்டி, ஏன் தகுதிக்கு ஈக்குவலா இல்லாதவங்க கிட்ட நான் மொய் வாங்குறதே இல்ல. அதனால வர எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு தாம்பூல பையோட சில்வர் பாத்திரம் தருவோம். அத மறக்காம வாங்கிட்டு போயிடு. நாளை பின்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறப்போ அத வச்சு பிச்சை எடுக்க வசதியா இருக்கும். என்ன மாமா, அத்தா அவனை போட்டு நார் நாரா கிழிக்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு பேச சொல்லி தரணுமா என்ன? இட்ஸ் a fantastic family. சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா பேசுற. பொம்பளைங்க எப்பவுமே நல்லா வாய்க்கிலேயே பேசுவீங்க. ஆனா நான் ஆம்பளை. பேசுறத விட செயல்ல எல்லாத்தையும் காட்டுறவன். ஓ அப்படியா? ஆமா சாமுண்டீஸ்வரி, நாளை காலையில கண்டிப்பா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வருவேன். அப்போ உனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். அதுதான் நான் உனக்கு தரப்போற gift. அப்படியா? நீ எனக்கு அதிர்ச்சி தரப்போறியா? நான் உனக்கு ஒரு அதிர்ச்சி தரப்போறேன். அத பார்த்து நீ எப்படி ஆடி போய் நிக்க போறேன்னு மட்டும் பாரு. அதையும் பார்த்துருவோம். என்ன மாமா, மாறி மாறி அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொல்லி நமக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. கல்யாணத்தப்ப அப்படி என்னதான் நடக்க போகுது ஒன்னும் புரியலையே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. ரேவதி கல்யாணத்தை வச்சு ஆளாளுக்கு திட்டம் போடுறாங்க. என்ன நடக்க போதோ? மாமா, எது நடக்குதோ இல்லையோ, நாம நினைச்சது மட்டும் தான் நடக்க வேண்டும். ரேவதி கழுத்தில் கார்த்தி தான் தாலி கட்ட வேண்டும். அது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையும் செயலாகவும் இருக்க வேண்டும். ஆமா மாப்பிள்ள, அதான் எனக்கும் முக்கியம். கரெக்ட். எப்படியாவது ரேவதிக்கு கார்த்திகை கல்யாணத்தை பிடிச்சி வச்சிட்டோம்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெரி குட். சொல்லு மல்லிகா, எப்படி இருக்க? இப்போ கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லையே? நல்லா விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட தனியா பேசணும். ஏன், என்ன விஷயம்? ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமா, அர்ஜென்ட் தான். நீ நேர்ல வா சொல்றேன். சரி, எங்க வரட்டும்? நாம வழக்கமா சந்திக்கிற கோயில் இருக்குல்ல, அங்க வந்துரு. சரி, நான் வந்துடுறேன். ம். வா சாமுண்டீஸ்வரி. சொல்லு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாமுண்டீஸ்வரி. உன் சுய அறிவோட தான் எல்லாம் செய்யறியா, இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கியா? நீ எதை சொல்ற மல்லிகா? அந்த மகேஷுக்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நான் சொன்ன பிறகும் நீ ஏன் இன்னும் கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த கேடுகிட்ட மாயாவுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலையே அபார்ஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.